கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் சாப்டர் படிக்கிறதுக்கு ஃபுல் சம்மரி இப்போ பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லா விஷயங்களும் முடிஞ்ச மாதிரி அர்த்தம். லெட்ஸ் see here. ஷேர் கேபிட்டல் சே ஒரு கம்பெனிக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கேபிட்டல் வேணும்னு சொன்னால் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா 10,000 நம்பர்ஸ் ஆஃப் 10 rupees ஈச் ஷேராக பிரிக்கிறாங்க. இந்த 10 rupeesக்கு பேர் ஃபேஸ் வேல்யூ ஆர் நாமினல் வேல்யூன்னு சொல்லுவோம். எஃப்இ கேன் பி இஷ்யூட். மார்க்கெட்டில் 10 ரூபாய் ஷேரை 10 ரூபான்னே சொல்லலாம். அப்போ அதுக்கு பேர் பார் இஷ்யூ அட் பார்னு அர்த்தம். 10 ரூபாய் ஷேரை 12 ரூபா 13 ரூபான்னு மேலே ரேட் சொல்லலாம். அது ப்ரீமியம் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ ஃபேஸ் வேல்யூ, திஸ் இஸ் கால் இஷ்யூ ப்ரைஸ். இது வந்து இஷ்யூ அட் 12 rupeesனா இஷ்யூ அட் ப்ரீமியம், 10 rupees இஷ்யூ அட் பார்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பெனிக்கு வேணுங்கக்கூடிய இந்த 10,000 1 lakh rupees 10,000 10 rupees பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது ஷேர் அர்த்தம், எ பார்ட் ஆஃப் த கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் அர்த்தம் இந்த மாதிரி ஷேர் மூலமாகவே பணம் ரைஸ் பண்ணியிருந்தால் அது பேர் ஷேர் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் ரைஸ்டு பை இஷ்யூவிங் த ஷேர். எத்தனை ஷேர்ஸ் இருக்குன்னா 10,000 ஷேர்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இதை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டோம்னா ஓகேன்னு சொல்லி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க எக்ஸாக்டாக அப்படின்னு சொன்னாக்கா அது பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பேர். ஓகே, அதை கல்லி கம்மியாக தான் வாங்குறது வில்லிங்னஸ் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது பேர் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பேர். ஜாஸ்தி கேட்டிருந்தாக்கா அது பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பேர். திஸ் வில் பி கால்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஐ ஹோப் சார் குட் அண்டர்ஸ்டாண்ட். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தால் என்ன அர்த்தம்னா 10,000 நான் விற்கிறது ரெடியாக இருக்கிறேன்னு நீங்கள் 12,000 வேணும்னு கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா அர்த்தம். அது பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். எனிஹோ நான் 10,000 இஷ்யூ பண்ணுன்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒன்று கூட இஷ்யூ பண்ண முடியாது. அப்போ எக்ஸஸாக கேட்டதை என்னால் தர முடியாது. அந்த எக்ஸஸாக கேட்டதை நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்காக ஏதாவது பணம் வாங்கியிருந்தால் ரீஃபண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ரிஜெக்ட் அண்ட் ரீஃபண்ட். அல்லது 12,000 கேட்டியா 10,000 வச்சுக்கோ, அதே ரேஷியோவில் 6 ஷேர் கேட்டவனுக்கு 5 ஷேர், 12 ஷேர் கேட்டவனுக்கு 10 ஷேர், அந்த ரேஷியோவில் பிரித்து கொடுத்துட்டோம். நீங்கள் 12 கேட்டிங்க நான் 10 கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாக்கா கொடுக்காத அந்த 2 ஷேருக்கு ஏதாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 10 ஷேருக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கொடுக்கலாம். அது பேர் ப்ரோரேட் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று உங்களுக்கு ரிஜெக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா ப்ரோரேட் அலாட்மெண்ட் இருக்கலாம், இல்லைனா காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ கேன் ஆல்சோ பி பாஸ்ட். இந்த மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட்டை அவங்க சிங்கிள் ஷாட்டில் கலெக்ட் பண்ணலாம், ஆர் இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட கலெக்ட் பண்ணலாம். சிங்கிள் ஷாட்டில் கலெக்ட் பண்ணலாம், இல்லைனா இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம். கவனிங்க, யூஸ்வலாக இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுறதாக இருக்கும். அப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணும்போது எப்படி வரும்னு சொன்னால் அப்ளிகேஷனுக்காக ஒரு அமௌண்ட்டு, அலாட்மெண்ட்டுக்காக ஒரு அமௌண்ட்டு, ஃபைனல் கால் ஆர் காலுக்குன்னு கலெக்ட் பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம +2 புக்கில் 2 கால் இருக்கிற மாதிரி பார்க்குறோம். அதிகபட்சமாக நமக்கு 3 கால் வரைக்கும் போகலாம். அப்ளிகேஷன் மணி யூஸ்வலாக 5% அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கணும்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லியிருக்கு. செபி என்ன சொல்கிறாங்கன்னா அதிகபட்சம் மினிமம் வந்து 25% மினிமம் சொல்கிறது, மினிமம் 5% இருக்கணும். செபி என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் 20% 25% ஆஃப் த இஷ்யூ ப்ரைஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5% அண்ட் 25%. இது நாமினல் வேல்யூ ஆர் ஃபேஸ் வேல்யூவில். இது வந்து 25% ஆனது இஷ்யூ ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கால் வந்து மேக்ஸிமம், இது மினிமம். கால் வரும்போது மேக்ஸிமம் 25% தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லியிருக்கு ஆன் த ஃபேஸ் வேல்யூ. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு கீப் இன் யுவர் மைண்ட். ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ். எத்தனை ப்ராசஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட். ஸோ இப்போ இந்த அமௌண்ட் எல்லாம் ப்ராம்ப்டாக வந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இந்த அமௌண்ட்லாம் ப்ராம்ப்டாக வந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இஃப் எனி டிஃபால்ட் ஹேப்பன்ஸ் என்ன பண்ணுறது? ரைட், டிஃபால்ட் ஆனால் என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த காம்பினேஷனுக்கு என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு டியூ அப்ளிகேஷன் வரும்போது ஆன் அப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா பணம் வருது, வாங்கிக்கிறேன். எத்தனை அப்ளை பண்ணுவோன்னு தெரியாது, பணத்தை வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் அலாட் பண்ணுறோம். அப்போ பணம் வாங்கும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் to share application. I hope so could understand this one. Okay, bank account debit to share application. அப்போ அப்ளை பண்ணி வந்த பணத்தை நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாக்ட் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தால் என்ன பண்ணலாம்? அந்த பணத்தை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கான என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் ஓகே டு ஷேர் கேபிட்டல். இது ஷேர் கேபிட்டல் ஒரு பார்ட்டாக வச்சுக்கிறேன், மிச்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது தான் இந்த ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் கேபிட்டல் 10 ரூபாவில் அப்ளிகேஷன் ஒரு பார்ட் நான் வாங்கினேன்.
என்னால் கொடுக்க முடியாது, ரீஃபண்ட் பண்ணிவிடுவேன். கொடுக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த அந்த அப்ளிகேஷன் மணியை கேபிட்டலில் ஒரு பார்ட்டை வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் கன்வர்ஷன். அப்ளிகேஷன் மணி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஷேர் கேபிட்டல். இது எப்போ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தால் அர்த்தம் எவ்வளோ ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அதுக்கு மட்டும் தான் பணம் வரப்போகுது, ஃபுல்லாக வராது. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கும்போது எக்ஸஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதாக இருந்தால் அதிகமாக கலெக்ட் பண்ண அந்த ஷேர் அப்ளிகேஷன் ஷேர் அலாட் பண்ண முடியல, ரிஜெக்ட் பண்ணி ரீஃபண்ட் பண்ணோம். ரீஃபண்ட் பண்ணும்போது என்ட்ரி மாறிடும். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க் நான் கம்பைன் என்ட்ரியாக போட்டுக்கிறேன் டு பேங்க் அக்கௌண்ட் ஃபார் ரிஜெக்ஷன் அண்ட் ரீஃபண்ட். ஓகே. அதே சமயத்தில் ப்ரோரேட்டாவில் வரும்போது 12 ஷேர் கேட்டீங்க, 10 ஷேர் கொடுத்துட்டேன் அப்படின்னு 2 ஷேர் கொடுக்காததுக்குரிய பணத்தை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. நான் இந்த 10 ஷேருக்கு மிச்ச டியூ நீ தர வேண்டியது இருக்குப்பா, அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த ரீஃபண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை அடுத்த டியூக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தட் வில் பி டு ஷேர் அலாட்மெண்ட். ஓகே. இது வந்து ப்ரோரேட்டா கேஸுக்கு வரும். ப்ரோரேட்டா கேஸஸ்க்கு ஐ ஹோப் ஸோ தீஸ் ஆர் த மேக்ஸிமம் பாசிபிள் திங் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் த ஆன் அப்ளிகேஷன் கேஸ். அவ்வளோதான். ஸோ இந்த கேஸும் பார்த்துரும், இந்த கேஸும் பார்த்துரும், ரெண்டும் சேர்ந்தோன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இந்த டியூ ஓவர். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அலாட்மெண்ட் டியூக்கு என்ட்ரி எப்படி இருக்க போகிறோம். ஆன் அலாட்மெண்ட் வரும்போது ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு டியூ இருக்குன்னு டியூ என்ட்ரி பாஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஐ பாஸ் டியூ என்ட்ரி. ஓகே. எடுத்தோன்னே கலெக்ஷன் என்ட்ரி. என்ன காரணம்னா எத்தனை அப்ளிகேஷன் சேல் ஆகும்னு தெரியாது. வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் வாங்கிட்டு போக பணத்தை எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு ஷேர் அலாட் பண்ணிட்டேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண பிறகு நான் என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். அடுத்த முறை சார் உங்களுக்கு ஷேர் அலாட் பண்ணிட்டு சார் நெக்ஸ்ட் டியூ வந்துச்சு கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்க முடியும். ஸோ செகண்ட் டைம் டியூ என்ட்ரி வில் பி பாஸ்ட் ஃபர்ஸ்ட். ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்டு இந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் பேங்க் அக்கௌண்ட். Sorry. So I am going to collect the money. I missed out my concentration here, so kindly bear with me. Bank account debit, பணம் வாங்க போகிறோம். So bank account debit to share allotment. I hope so could understand. To share allotment account. Now listen. ப்ரீமியமில் வந்தால் யூஸ்வலாக அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குல்லையே அந்த 2 rupees அலாட்மெண்ட்டோட தான் நம்ம சேர்த்து வாங்க முடியும். ஸோ வி ஆர் கெட்டிங் ஒன்லி வித் தி அலாட்மெண்ட். ஸோ அலாட்மெண்ட்லாம் நம்ம போட்டுக்கிறோம். அது நமக்கு இங்கே போட்டுக்கிறீங்க 2 securities ப்ரீமியம் இஃப் வி ஆர் கலெக்டிங் எக்ஸ்ட்ரா. ஓகே. இது ப்ரீமியம் இருக்கும்போது மட்டும்தான் இது வரும். எல்லா சுச்சுவேஷனுக்குரிய ஃபார்மேட்டை நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துறேன் இந்த இல்லஸ்ட்ரேஷனில். தென் நவ் கவனி பாருங்கள், இது ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு எனக்கு வர வேண்டிய பணம். எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ஏதாவது ப்ரோரேட்டா பேசிஸில் அலாட் பண்ண முடிஞ்சிருந்தால் இது ரெண்டு நம்ம இப்போ செட்டாக பண்ண வேண்டியது இருக்குது. செட்டாக பண்ணிவிட்டு பேலன்ஸை நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். ரைட். ஸோ ஏற்கனவே எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குது, இப்போ வர வேண்டிய அமௌண்ட் ரெண்டு செட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். திஸ் இஸ் வாட் அபவுட் ஆன் அலாட்மெண்ட் கேஸ். ரைட். அதுக்கப்புறம் ஒரு கால் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 கால் இருந்துச்சுன்னா ரிப்பீட் பண்ணால் போதுமானது. நான் 2 கால் இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஆன் ஃபர்ஸ்ட் கால் வரும்போது எகெயின் டியூ என்ட்ரி வில் பி த ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் டியூ என்ட்ரி போடணும். டியூ என்ட்ரிக்கு என்ன ஃபார்முலா, என்ன ஜர்னல் என்ட்ரி வரும், ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு பதிலாக ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டு ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஐ ஹோப் ஸோ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதுக்கப்புறம் கலெக்ஷன் பண்ணும்போது ஷேர் பேங்க் அக்கௌண்ட், பணம் கலெக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஸோ தட்ஸ் ஹவ் வில் கலெக்ட் த மணி. We are repeating the same. அதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். எதுக்கு, செகண்ட் காலுக்கு. எத்தனை கால் இருக்கோ அத்தனை காலுக்கு. நமக்கு இப்போ மேக்ஸிமம் 2 கால்ஸ் வர மாதிரி தான் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு ரிப்பீட் த செகண்ட் கால் 2 ஹியர். ஸோ ஆன் செகண்ட் கால் டியூ என்ட்ரி வந்து என்னது, ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஷேருக்கெல்லாம் நான் எஸ்ஹெச் மட்டும்தான் போட்டிருக்கிறேன், டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் கலெக்ஷன் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட். ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். அவ்வளோதான். ப்ராம்ப்டாக எந்த டியூவும் டிஃபால்ட் ஆகாமல் வந்தால் அவ்வளோதான் ஜர்னல் என்ட்ரி. பட் டிஃபால்ட் ஆச்சுன்னா அதை ஒன்றும் பண்ணாமல் விடலாம். ஓகே. அல்லது ஃபர்ஃபீட் பண்ணிடலாம். நல்லா கவனிங்க. ஃபர்ஃபீச்சர் எப்போ பண்ணுறோம்னா, ஃபுல்லி கால்டப்பாக இருக்கும்போது ஃபர்ஃபீட் பண்ணுறது ஒரு ஃபார்மேட், ஃபுல்லி கால்டப். ஓகே. ஃபர்ஃபீச்சர் அட் ஃபுல்லி கால்டப். பார்ட்லி கால்டப்பாக இருக்கும்போது ஃபர்ஃபீச்சர் பண்ணலாம், பார்ட்லி கால்டப். ரைட். ரெண்டுமே நமக்கு உண்டு.
அப்படி ஃபர்ஃபீட் பண்ணும்போது ஏதாவது அமௌண்ட் அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். தட் வில் பி கெப்ட் இன் தி ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட். ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட். அந்த ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டில் என்ன வராதுன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இஃப் கலெக்டட். ஓகே, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இஃப் கலெக்டட் வராது. ஓகே, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கலெக்டட் வில் நாட் கம். அப்படி ஃபர்ஃபீட் பண்ண ஷேர்ஸை லேட்டர் பீரியடில் இது என்ன பண்ணலாம், ரீஇஷ்யூ பண்ணலாம். இன்னொருத்தருக்கு சார் இவன் ஷேருக்குரிய பணத்தை ஒழுங்காக தரல, அதனால் வாங்கிட்டேன், இந்த ஷேர் நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ரேட்டை போட்டு இன்னொருத்தட்ட நான் கொடுக்கலாம். அது பேர் ரீஇஷ்யூ. அப்படி நான் ரீஇஷ்யூ பண்ணும்போது ஓகே, நான் எப்படி ரீஇஷ்யூ பண்ணலாம்னா ஐ கேன் ரீஇஷ்யூ அட் ப்ராஃபிட்டில் ரீஇஷ்யூ பண்ணலாம், பாரில் ரீஇஷ்யூ பண்ணலாம், லாஸில் ரீஇஷ்யூ பண்ணலாம். ப்ராஃபிட்டில் ரீஇஷ்யூ பண்ணாக்கா அது பேர் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அது பேர் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு போடணும். அந்த எவ்வளோ எக்ஸஸாக வந்திருக்கோ அது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு போடணும். பாரில் இஷ்யூ பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டில் இஷ்யூ பண்ணால் அந்த லாஸை முதல்ல எதில் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா ஷேர் ஃபர்ஃபீச்சர். ஃபர்ஃபீட் பண்ணும்போது வந்த கெயின் வச்சுருக்கிறீங்களா, அந்த ஃபர்ஃபீச்சர் கெயினில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ வி ஹேவ் டு அட்ஜஸ்ட் தட் தேர். ஓகே, இதை அட்ஜஸ்ட் பண்ண பிறகு ஸ்டெப் நம்பர் 2ல் இஃப் தேர் இஸ் எனி பேலன்ஸ் அவைலபிள் ஹியர் வில் பி ட்ரான்ஸ்ஃபரபிள் டு தி கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? நல்ல கவனிங்க. ரீஇஷ்யூ பண்ணும்போது எப்படி சொல்லி ரீஇஷ்யூ பண்ணலான்னு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு ஃபுல்லி பெய்டப்பாக, இனிமேல் ஒரு பைசா கூட உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் சார், ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரீஇஷ்யூ பண்ணலாம், இல்லை ஒரு பாட்டு தான் அப்படின்னு சொல்லி ரீஇஷ்யூ பண்ணலாம். ஸோ ரீஇஷ்யூ பண்ணும்போது ஃபுல்லி பெய்டப்பாக நான் ரீஇஷ்யூ பண்ணலாம், ஃபுல்லி பெய்டப்பாக ரீஇஷ்யூ பண்ணலாம், அல்லது பார்ட்லி பெய்டப்பாக ரீஇஷ்யூ பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் இதுவாகவும் இருக்கலாம், இதுவாகவும் இருக்கலாம், இதுவாகவும் இருக்கலாம், இதுவாகவும் இருக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஃபேஸ் வேல்யூ ஆர் நாமினல் வேல்யூ, இஷ்யூ ப்ரைஸு, அதுக்கப்புறம் ஃபுல்லி கால்டப் ஆர் பார்ட்லி கால்டப். அப்புறம் கால்டப்னா என்ன, பெய்டப்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும் இந்த இதில். ஏன்னா அங்கங்கே நான் யூஸ் பண்ணுற விஷயங்கள், வார்த்தைகள், கால்டப்னு ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவேன், பெய்டப்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவேன், அது அங்கே தான் பொருந்தும். இப்போ ஏதோ ஒன்று அவன் கட்டல, ஏதோ ஒரு டியூ கட்டல, டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம இப்போ ஃபர்ஃபீட் பண்ண போகிறோம். வி ஆர் கோயிங் டு ஃபர்ஃபீட். அப்போ ஃபர்ஃபீச்சருக்கு ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஃபர்ஃபீச்சர்னால உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும், கால்ட் அப் அப்படிங்கிறது மைண்டில் இருக்கணும். ஸோ ஆன் ஃபர்ஃபீச்சர், ஆன் ஃபர்ஃபீச்சர், ரைட். ஆன் ஃபர்ஃபீச்சரில் இது வரைக்கும் ஷேர் கேபிட்டல் வந்து கிரெடிட் ஆகிட்டு இருந்துச்சு, உங்கள்கிட்ட இருந்த ஷேர் நான் திரும்ப எடுத்துட்டேன்னா அவ்வளோதான், is going to be debited in my account. So share capital account நான் டெபிட் பண்ண போகிறேன். share capital account is going to be debited. share capital account debit. right. 2 என்னென்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறோமோ, ஓகே, அமௌண்ட் கலெக்டட் எக்ஸெப்ட் வாட், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அமௌண்ட் கலெக்டட் எக்ஸெப்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கூட போட்டுக்கிறேன். அமௌண்ட் கலெக்டட். ஸோ ஐ வில் ரைட் ஹியர், எரேஸ் பண்ணிட்டு நீட்டாக எழுதுறேன். ஸோ ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், அதில் என்ன இருக்கும், அமௌண்ட் கலெக்டட் எக்ஸெப்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கலெக்டட், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கலெக்டட். ஓகே, இதுதான் இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட், ரைட். ஸோ அப்படின்னு சொன்னாக்க என்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ணுமோ அது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இதில் ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டில் நான் போட்டுக்கிறேன். ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட், ரைட். ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் ஷேர் ஃபர்ஃபீச்சர். வேறு என்னென்ன டியூ வரலையோ அது அந்தந்த பேர்லேயே போட்டுங்க. என்னென்ன டியூ வராமல் இருந்திருக்கலாம். ஸோ இது பேர் வந்து அமௌண்ட் கலெக்டட், ரைட். அமௌண்ட் கலெக்டட். ஸோ அமௌண்ட் கலெக்டட் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, அட் த ரேட், அதாவது அட் த ரேட். இதில் வரக்கூடிய வேல்யூ எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா அட் த ரேட்டில் இருக்கிறத வரணும். ஷேர் கேபிட்டல் என்ன வரணும் அப்படின்னு சொன்னாக்கா கால்ட் அப் வேல்யூ வரணும். இதுக்கு வந்து என்ன வேல்யூ வரணும்னா கால்ட் அப் வேல்யூ வரணும். கால்ட் அப் வேல்யூ, திஸ் வில் பி கால்ட் அப் வேல்யூ. ஓகே, this will be forfeiture will be amount received except securities premium received. என்ன அமௌண்ட் வரலையோ அது பேர் போடணும். ஷேர் அலாட்மெண்ட் கூட வராமல் இருந்திருக்கலாம். ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் 2 ஃபர்ஸ்ட் கால் வராமல் இருந்தால் ஷேர் ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால் வராமல் இருந்திருந்தால் 2 ஷேர் செகண்ட் கால், ரைட். என்னென்ன வரலையோ, ஸோ இது அமௌண்ட் கலெக்டட், ரைட். அமௌண்ட் கலெக்டட் எக்ஸெப்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இது அமௌண்ட் நாட் கலெக்டட், இது அமௌண்ட் நாட் கலெக்டட், இது அமௌண்ட் நாட் கலெக்டட். என்னென்ன அமௌண்ட் நாட் கலெக்டட் அந்தந்த டியூவில் நம்ம போடணும். இது ஆன் ஃபர்ஃபீச்சருக்கான ஜர்னல் என்ட்ரி. ஓகே, சிலது வரும், வராமல் கூட போகும். ஃபர்ஸ்ட் கால் கொடுத்துட்டானா அது வரப்போகிறதில்ல. ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். ஸோ ஃபர்ஃபீச்சர் கேஸில் கால்ட் அப் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கணும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கால்ட் அப் ஸ்டேட்மெண்ட் ஹியர்.
அண்ட் ரீஇஷ்யூ வரும்போது பெய்டப் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கணும். பெய்டப் அப்படிங்கிறது உங்களோட மைண்டில் இருக்கணும். அப்போ ரீஇஷ்யூ பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் வரலாம், லாஸ் வரலாம், பாரில் ப்ராஃபிட் லாஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ ஆன் ரீஇஷ்யூ வரும்போது ஐ எம் கெட்டிங் த மணி, ரைட்? ஸோ பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் கலெக்டட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வருதோ அது அமௌண்ட் கலெக்டட். ஓகே, அமௌண்ட் கலெக்டட். 2, இப்போ ஷேர் கேபிட்டல் எகைன் கிரெடிட் ஆக போது என்ன வேல்யூவில் நம்ம இதை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க பெய்டப் வேல்யூ. நீங்கள் கொடுத்தது எந்த அளவுக்கு நான் என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்க போகிறோனோ அது பேர் தான் பெய்டப் வேல்யூ. ஸோ ஐ எம் கோயிங் டு கிரெடிட் ஹியர் அப் டு பெய்டப் வேல்யூ வரைக்கும். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு லாஸ் வந்தால் அந்த லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ஷேர் ஃபார் ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஷேர் ஃபார் ஃபீச்சர் அக்கௌண்ட். ஐ ஹோப் ஸோ யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஷேர் ஃபார் ஃபீச்சர் அக்கௌண்ட் டெபிட். சப்போஸ் கெயின் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த கெயினுக்கு பேர் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இட் வில் பி நேம்ட் as செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஐ ஹோப் ஸோ யூ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லாஸ் இஸ் டெபிட்டட் டு செக்யூரிட்டிஸ் ஃபார் ஃபீச்சர் அக்கௌண்ட், லாஸ் ஆன் ரீஇஷ்யூ. கெயின் ஆன் ரீஇஷ்யூ வில் பி கிரெடிட்டட் டு த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கெயின். இப்போ லாஸ் இருக்கு இல்லையா, இந்த லாஸ் மேக்ஸிமம் எவ்வளோ வரலாம்னா the maximum loss being எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஃபார் ஃபீச்சர் கெயின் எக்ஸ்டெண்ட் இருக்கலாம், அதுக்கு மேலே லாஸ் போகக்கூடாது. மேக்ஸிமம் லாஸ் ஆன் ரீஇஷ்யூ ஷுட் பி ஈக்குவலன் டு ஃபர் ஃபீச்சர் கெயின். அது என்ன சார் ஃபர் ஃபீச்சர் கெயின்னா, ஒரு ஷேர் ஃபர்ஃபீட் பண்ணதுனால என்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க எக்ஸெப்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், அந்த கலெக்ட் பண்ண எக்ஸ்டென்ட் வரைக்கும் நீங்கள் லாஸ் பண்ண டிஸ்கவுண்ட்டாக கொடுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பைசா டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாது. ஐ ஹோப் ஸோ யூ குட் நோ அண்டர்ஸ்டாண்ட். த ஃபர் ஃபீச்சர்ஸோட மேக்ஸிமம் லாஸ் வில் பி ஈக்குவல் டு மேக்ஸிமம் லாஸ் வில் பி ஃபர் ஃபீச்சர் கெயின். ஃபர் ஃபீச்சர் கெயின் அமௌண்ட் கலெக்டட் பர் ஷேர் ஆன் ரீஇஷ்யூவில் இந்த லாஸ் இதில் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு இனிமேல் இதில் பேலன்ஸ் வச்சிருக்கக்கூடாது. அந்த பேலன்ஸ் எங்கே போயிடணும், கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடணும். ஸோ அதை நீங்கள் போட்டுக்கிறேன். ஸோ ஷேர் ஃபார் ஃபீச்சர் அக்கௌண்ட் டெபிட், இது ரெண்டு இணை பிரியாமல் வரும். ஃபார் ஃபீச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ். இதில் ஃபர்ஃபீட் பண்ண எல்லா ஷேரும் ரீஇஷ்யூ பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஃபீச்சர் கெயின்லேருந்து ஃபர்ஃபீச்சர் லாஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஃபீச்சர் கெயின் மைனஸ் ரீஇஷ்யூ லாஸ், ரைட்? ஸோ ஃபர்ஃபீச்சர் கெயின் அப்படிங்கிறது இந்த இது ரீஇஷ்யூ பண்ணும்போது ஏற்பட்ட லாஸுங்கிறது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் போட்டுக்கலாம். தென் ஆல் த ஃபர்ஃபீட்டட் ஷேர் ரீஇஷ்யூடாக இருந்தால் மட்டும், ஒரு போர்ஷன் மட்டும் ரீஇஷ்யூ பண்ணியிருந்தால் அந்த போர்ஷனுக்குரியது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஃபீச்சர் கெயின் அப்போ கேபிட்டல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஃபீச்சர் கெயின் ஆன் ஃபர்ஃபீச்சர், ஓகே, இன்ட்டு எவ்வளோ ஷேர் ரீஇஷ்யூ பண்ணாங்க, reissue number of shares or shares reissued divided by shares reissued divided by shares forfeited எவ்வளோ தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, forfeiture gain into to the extent of reissue மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அண்ட் மைனஸ் இதுலேருந்து நீங்கள் என்ன லெஸ் பண்ணிக்கலாம், ரீஇஷ்யூ பண்ணதுனால ஏற்பட்ட லாஸ், ரீஇஷ்யூ லாஸ் அப்படிங்கிறது இந்த அமௌண்ட், ரீஇஷ்யூ லாஸை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஹவு யூ கேன் கேல்குலேட் திஸ். ஐ ஹோப் ஸோ திஸ் சம்மர் இஸ் மோர் தென் இனஃப். எல்லா விஷயங்களும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். ப்ரீமியமில் வருது, ப்ரீமியமில் இருக்கும்பொழுது ஃபர்ஃபீட் பண்ணியிருந்தால் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வில் ஆல்சோ கம் ஹியர். ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் வில் கம். இது எப்படின்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணப்பட்ட ஷேர் அதுக்கு வர வேண்டிய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வரலன்னா நாட் கலெக்டடாக இருந்தால் மட்டும்தான் இது வரும். ஸ்டார் மார்க் போட்டுங்க. எல்லா நேரத்துக்கும் வராது. இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் டெபிட் சேல் எப்போ வரும்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணப்பட்ட ஒரு ஷேர் ஃபர்ஃபீட் ஆகும்போது அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் உள்ள யூஸ்வலாக அலாட்மெண்ட்டாக இருக்கும். அந்த அமௌண்ட் வரலன்னா இதை போட வேண்டியது இருக்கும். மற்றபடி எல்லா விஷயங்களும் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளாரே முடிஞ்சிச்சு. இது தவிர நமக்கு என்ன இருக்குன்னா ஷேர்ஸ் இஷ்யூட் அட் மீன்ஸ் சிங்கிள் லாட். ஓகே, லம்சமாக இஷ்யூ பண்ண எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரே ஷார்ட்டில். அதுக்கப்புறம் கன்சிடரேஷன் அதர் தென் கேஷுக்கு இல்லாமல் இஷ்யூ பண்ண எப்படி இருக்கும், கால்ஸ் அண்ட் அட்வான்ஸ் அண்ட் அரியர் இருந்தால் எப்படி இருக்கும், அட்வான்ஸ் அண்ட் கால்ஸ் அண்ட் அரியர். ஓகே, இந்த 4 பார்ட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடுச்சு. Is it clear? So the summary is over. Apart from this, these 4 aspects, if you know, the chapter is completely over for the +2 level. Come on, copy this summary.